எல்லோருக்கும் நமஸ்காரம். இறைவனின் சொந்த பூமி கேரளம். இந்த வாரத்திலிருந்து நாம் கேரளத்தினுடைய மெயின்லேண்டில் தன்னுடைய ஆய்வுகளை துவங்குகிறோம். ரொம்ப முக்கியமானது கேரளத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரம் பல பண்பாடுகளுடைய மோதலில் இருந்து உருவாகின ஒரு நாள். எம்ஜிஎஸ் நாராயணன் என்று ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், தேசிய உணர்வு உள்ளவர், த சிம்பயோசிஸ் ஆஃப் கேரளா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல எப்படி இந்த கேரளாவுடைய பண்பாட்டுக்கு இந்த நாட்டுக்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அதை சிதைச்சிருக்கிறாங்க என்பதையும் அவர் ரொம்ப விரிவான ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதாவது கேரளாவோட ஒன்று அரேபிய நாடுகளுக்கு ரொம்ப அருகில் இருந்தது. ரெண்டாவது மேற்கத்திய நாடுகள்ல அவங்க வாஸ்கோடகாமா ஆகட்டும், மெகல்லன் ஆகட்டும், கேப்டன் குக் ஆகட்டும், அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவை தேடி உலக பயணம் போகும்போது வழியில மேற்கு மலபார் வந்தது. இப்படி ஒரு ஒரு எல்லா பண்பாடுகளும் கூடும் இடமாக இருந்தது. இது இந்த பிரச்சனை தென் அமெரிக்காவுடைய தென்கோடியில் இருக்கும் அந்த பாக்லாந்து சொல்லி அந்த இடத்துல இங்கிலாந்துக்கு சொந்தமான ஒரு தீவு தென் அமெரிக்காவில் இருக்கு. அந்த மாதிரி தென் ஆப்பிரிக்காவில், அந்த மாதிரி இந்தியாவில் இந்த கேப்னு சொல்றாங்களே, இதுல எல்லாத்துலயுமே பல பண்பாடுகள் ஒன்று குவியும். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, தமிழிலிருந்து மலையாளம் 8, 10வது நூற்றாண்டுல தான் வந்தது. அதனால ஆதிசங்கரரே அவரோட அம்மா கூட தமிழ்ல தான் பேசியிருப்பார். அதனால மலையாளம் என்பதே படிப்படியாக மலையாளத்தில் பேசப்படும் தமிழ் தான் மலையாளமா ஆச்சு. அதனால இப்ப கூட தமிழ்ல ரொம்ப பிரமாதமான ரிசர்ச் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்துல தான் நடக்குது. அதனால என்ன திருவனந்தபுரத்துல ஒரு இடத்துல பேசப்பட்ட போது நான் இங்கிலீஷ பேசுமான்னு கேட்டேன். அப்ப நம்ம கேந்திர நீங்க தமிழையும் பேசலாம், திருவனந்தபுரத்துல நல்ல தமிழ் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் யோக வாசிஷ்டத்தை பத்தி PhD பண்ணியிருக்காரு. அவருக்கு வேண்டிய தரவுகள், அந்த அடிப்படை ஆவணங்கள் எல்லாம் நிறைய திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்துல கிடைச்சது என்று சொன்னார். அதனால தமிழ் ஆய்வுக்கு திருவனந்தபுரம் ஒரு மையமான சென்டர். அதனால மனோன்மணியம் சுந்தரனார் அங்க போய் தங்கி கொஞ்சம் பேராசிரியராக இருந்தது. நீலகண்ட சிவன் அங்கே இருந்து தமிழ் பாடியது. அதுக்கப்புறம் செம்மங்குடி சீனிவாசையர் அங்க போய் சுவாமி திருநாள் காலேஜுக்கு பிரின்சிபல் ஆயிருந்தது. இப்படி பல விதங்கள்ல தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் உள்ள தொடர்பு இன்றும் தொடர்கிறது. அதுல தஞ்சாவூருக்கும் திருவனந்தபுரத்துக்கு உள்ள தொடர்பை பற்றியே ஒரு PhD பண்ணலாம். அவ்வளவு தொடர்புகள் இருக்கிறது. தஞ்சாவூர்ல ராஜவம்சத்தை சேர்ந்த மாதவராமன் அவர் என்ன பண்ணினார், திருவனந்தபுரத்துல போய் திவானா இருக்காங்க. ஒரு ராஜாபுரத்துல பிறந்த ஒருத்தர் மந்திரியா இருக்கிறது ரொம்ப பேசுறாங்க. நம்ம ராமநாதபுரம் ராமநாத சேதுபதி காமராஜரோட அமைச்சரவையில ஒரு மந்திரியா இருந்தாங்க. ரொம்ப அப்படி அவர் இருந்த போது அவர் நம்ம கேந்திர வாசல்ல மாதவபுரம் ஒரு ஊர், அது அந்த மாதவபுரம் பேரால உண்டானது. அதனால அவர் வெட்டின கிணறு இருக்கு. அந்த மாதவபுரம்ங்கிற வேறெல்லாம் கன்னியாகுமரியோட பக்கம். அவர் லிட்டரேச்சர், கலை, அரசியல், நிர்வாகம் எல்லா துறையிலுமே ரொம்ப சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய உச்சநிலை தான் CP ராமசாமி என்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்க திவானாகவே இருந்தார். அவருக்கு கொஞ்சம் கெட்ட பேரு, இந்த ஓடாது சேர வேண்டாம்னு அவர் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணினார் என்று கொஞ்சம் அவர்களை தமிழ இந்தியாவுடைய ஒற்றுமையை போற்றுபவர்கள் கொஞ்சம் சர்சித்திய கொஞ்சம் ஒரு துவேஷ கண்ணோட பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் பண்பாட்டு ரீதியா தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும், அதுவும் குறிப்பா திருவனந்தபுரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கேரளத்தினுடைய ரொம்ப முக்கியமான நகரங்கள் திருவனந்தபுரமும் கொச்சியும். அதாவது 2 நகரங்கள் ஒன்றுக்கு ஒன்று இவ்வளவு வித்தியாசமா இருக்க முடியுமா அப்படின்னா இந்த திருவனந்தபுரமும் கொச்சியும் தான்.
இவ்வளவு இருந்தாலும் கூட கொச்சி வந்து ஒரு நேச்சுரல் ஹார்பர். அதனால கொச்சியினுடைய அந்த ஒரு தீவு பிரிவு வந்து ரொம்ப இயற்கையான ஒரு துறைமுகத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கு. அதனால இந்தியாவுடைய மிகப்பெரிய கப்பல் கட்டும் ஸ்தலம் இருக்கின்றது, இந்தியாவுடைய மிகப்பெரிய போக்குவரத்து ஸ்தலமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த கொச்சிக்கும் திருவனந்தபுரத்துக்கு நடுவர விழியம் அப்படின்னு ஒரு ஊர். அதனால இப்ப வந்து இந்த அதானி குரூப்ல இருந்து மிகப்பெரிய ஹார்பர். ஏனென்றால் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதிகள் நடக்கின்றன. அந்த ஏற்றுமதிகளை எல்லாம் முடிஞ்சவரையும் தரையிலேயே கொண்டு வந்து கேரளாவிலிருந்து வெளியூர் தடுத்தாக்க அவங்களுக்கு லாபகரமா இருக்கும் போல இருக்கு. அதனால விழியத்துல ஒரு பெரிய ஒரு துறைமுகம் பல ஆயிரம் கோடி ரூபாயில வந்திருக்கு. அதனால அந்த கொச்சி, திருவனந்தபுரம் இந்த மாதிரி கடற்கரையில் உள்ள கிராமங்கள், நகரங்கள் அவர்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. அதுவும் திருவனந்தபுரம் வந்து இப்ப வந்து கேரளாவில இருந்து நிறைய பேர் வெளியில போயிருக்கிறாங்க. அதாவது கேரளால மக்கள் தொகை அடர்த்தி அதிகம், லிட்ரஸி அதிகம், அப்புறம் இயற்கை வளத்தினால விவசாயத்துக்கு வாய்ப்புகள் குறைவு, அதுக்கப்புறம் பூமி சமநிலை என்பதனாலேயே நிறைய தொழில்கள் வளரவில்லை. அதனால கேரளாக்காரங்க வெளியில போய் வேலை பார்க்கறது என்பது ரொம்ப சர்வசாதாரணம். அதனால லட்சக்கணக்கான கேரளைஸ் வந்து தன்னுடைய குடும்பத்தை கேரளாவிலே விட்டுவிட்டு வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிச்சு வராங்க. இந்தியாவுக்கு வெளிநாட்டு செலாவணி சம்பாதித்து கொடுப்பதில் கேரள இளைஞர்களுடைய பங்கு மிக மிக பெரியது. ஆனா இதுக்கு ஒரு பிலிம் சைடு உண்டு. அப்படி எல்லாமே ரொம்ப சுகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு நாவல் பென்யாமின் அப்படின்னு ஒருத்தர் எழுதினாரு. காலச்சுவடில வந்து அந்த புத்தகம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை படிச்சா இந்த வெளிநாடு போகணுங்கிற ஆசையே மனதில இருந்து போயிடும். அந்த மாதிரி இந்த கள்ளத்தோணியில ஏறி அரேபியால போய் இறங்கி ஆளுநேக்கனை அவனை பிடிச்சி அவனை சிறையில வச்சு அவன் ஜெயில விட மோசம் செத்த பரவாயில்ல என்ற நிலையில அந்த முஸ்லிம் இளைஞன் திரும்பி வருகிறான். இந்த மாதிரி நம்ம இலக்கிய சிந்தனையில ஆகாய விமானங்கள் தரையிறங்கி விட்டன அப்படின்னு ஒரு சிறுகதை. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வேலை கிடைக்காம ஒரு குடும்பம் வேலை போய் ஒரு குடும்பம் திரும்பி இந்தியாவுக்கு வருது. அந்த பையன் குழந்தை வந்து அந்த சூழல்ல இருந்து இந்த சூழலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல என்ன கஷ்டப்படுறான் என்பதை பற்றிய ஒரு சிறு கதை தான். ஆனா ரொம்ப ஆழமாக சென்று அந்த உணர்வுகளை பயன்படுத்தி காட்டுகின்றான். ஆனால் கூட காசாசை ஆரம்பித்தது. தூரத்துல இருந்தா அதுவே ஒரு கவர்ச்சி. ரொம்ப தூரம் போனா பணம் சம்பாதிச்சிடலாம். அட்லீஸ்ட் நம்முடைய தோல்வியை பத்தி உள்ளூர்காரனுக்காவது தெரியாம இருக்கும். அதனால இந்த வெளியூர் போய் பணம் சம்பாதிச்சு என்பது மற்ற எந்த மாநிலத்தையும் விட கேரளத்துல ரொம்ப. இந்த சமயம் ஒரு கருத்து சொல்ல வேண்டும். இந்தியா வந்து புத்தர் காலத்தில் இருந்தே இந்தியாவில் இருந்து மக்கள் வெளியூருக்கு போவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது. அதனால சின்மை தூண்டு அப்படின்னு ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல ஒரு ப்ரொஃபசர், 32 வயசு தான், ப்ரொஃபசர்னு பார்த்தாலே ஒரு காலேஜ் போய் மாதிரி தான் இருக்காரு. அவர் இந்தியா மூவிங் அப்படின்னு 250 புத்தகம், அந்த பக்கம் தான் அந்த புத்தகம். அப்பா, இந்தியாவுடைய அந்த மைக்ரேஷன் ஹிஸ்டரிய அவ்வளவு அழகா, அவ்வளவு சுருக்கமா, அவ்வளவு அதனுடைய உயிர்களை குடிச்சு எழுது. அதுல வந்து எப்படி ஒரிசாவில இருந்து போனாங்க, பீகார்ல இருந்து போனாங்க, யூபியில இருந்து போனாங்க, தமிழ்நாட்டில இருந்து போனாங்க, அதுக்கப்புறம் கேரளால இருந்து போனாங்க, குஜராத்ல இருந்து போனாங்க. மகாத்மா காந்தியே வந்து அப்துல்லான்னு ஒரு குஜராத் வியாபாரி, அவர் தென் அமெரிக்கால போய் இருந்த போது அவருக்கு வக்கீலா கிளார்க்கா தான் மகாத்மா காந்தியே போய் வெறும் மோகன்தாஸ் காந்தியா போறவரு மகாத்மா காந்தியா திரும்பி வந்தார். இப்படி இந்தியாவில் இருந்து வேலை வாய்ப்பை தேடி, அதாவது கோல்டன் பாட் ரெயின்போன்னு சொல்லுவாங்க, வானவில் இருக்கும் தங்கப்பானைன்னு சொல்லுவாங்க, அந்த பொருளை தேடி உலகம் முழுக்க போயிருக்கிறாங்க. அப்படி போனவர்கள நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல அரசியல் தலைவராக இருந்திருக்கிறாங்க. கோவாவை சேர்ந்த ஒருத்தர் போர்த்துகலுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு.
அப்புறம் இந்தியா ஆரிஜின்ல இருந்து போறவங்க மொரிஷியஸுக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கிறாங்க. அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஐலாண்டுல எல்லாம் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆயிருக்கிறாங்க. அந்த மாதிரி சூரினாம்னு ஒரு பகுதி, அது தென் அமெரிக்காவினுடைய வடகோடியில இருக்கிற ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுக்கும் நம்ம தஞ்சாவூருக்கும் ஒரு லிவிங் கனெக்ஷன், ஒரு உயிருள்ள தொடர்பு இருக்கிறது. அதனால இந்தியர்கள் சாப்பாட்டை தேடி, செல்வத்தை தேடி, பிழைப்பை தேடி, அங்கீகாரத்தை தேடி வெளிநாடு போவது என்பது நடந்தது. இந்த எல்லாத்தையும் அந்த சின்மய தூண்டே ரொம்ப அழகா, ரொம்ப சுருக்கமா படம் எடுத்து காட்டியிருக்கிறார். அதுல கேரளா எக்ஸ்போ ரொம்ப முக்கியமான இடம், நிறைய போறாங்க. ஆனா ஒரு குடும்பத்தை விட்டு ஒரு குடும்ப தலைவன் வெளிநாட்டுக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவான் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பாடுபடுவாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி குடும்பம் அப்பா அம்மா என்பதையெல்லாம் வெறும் உடல் உறவு பொருளாதார உறவு இதை மட்டும் சார்ந்தது அல்ல, மனோதத்துவ ரீதியில ஒருத்தர் சார்ந்து இருப்பாங்க. அப்ப தினம் தினம் கணவனை பார்க்கணும், தினம் தினம் குழந்தைய பார்க்கணும், தினம் தினம் அப்பாவை பார்க்கணும். இந்த மாதிரி உறவுகளாலெல்லாம் ரிப்பீட்டடா அந்த உறவுகள் வலுப்படுகின்றன. அந்த வலுப்படுத்துகின்ற அந்த ரெபடேஷன் இல்லாம எப்படிதான் கேரள பெண்கள் இவ்வளவு பெரிய இந்த பிரிவு துறையை சாய்த்து கொண்டார்களோ. நான் பல காரணங்களுக்காக மனிதர்கள் தங்களுடைய குடும்பத்தை ஊரிலேயே விட்டுவிட்டு பிற நாடுகளில் போய் வாழ்வதை பற்றி கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். அதுல ரொம்ப தைரியமா, ரொம்ப திறமையா, கெட்ட பேர் வாங்காம இந்த பிரிவை சகித்து கொண்டவர்கள கேரள பெண்களுக்கு தான் முதலிடம். அந்த மாதிரி மேற்கு ராஜஸ்தான்ல மருபூமின்னு சொல்லுவாங்க. அந்த மருபூமியிலிருந்து நிறைய கல்கத்தாவில் குடியேறினாங்க. கல்கத்தாவில் குடியேறி கல்கத்தா காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு தலைவராக ஆனாங்க. அப்படி ஆனாலும் கூட நிறைய பேர் குடும்பத்தை வெளியிலேயே விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை அழைச்சிட்டு போறவங்களுக்கு கூட நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூருக்கு வந்திருக்கிறோம் என்பதனால குடும்பத்தை புறக்கணிச்சுட்டு அப்படி தன்னுடைய இயல்பான அந்த மேற்கு ராஜஸ்தான்ல இருந்து குடும்பத்தை அழைத்து கொண்டு கல்கத்தாவில் விட்டுட்டு புருஷன் பணம் சம்பாதிக்க போயிட்டாங்கன்னா பெண்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி கேந்திரத்திலேயே கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மோசம் ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகியில ஆகஸ்ட் 6ஆம் தேதி 8ஆம் தேதி 1945 வருஷம் அமெரிக்காக்காரன் குண்டு போட்ட போது எங்க இந்த அணுகுண்டை தயாரிச்சாங்க அப்படின்னு ஜப்பானீஸ் பாய்ஸ் கேட்டாங்களாம். இது நியூயார்க்ல மேன்ஹாட்டன் ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அந்த குண்டு தயாரிச்ச உடனே நான் சம்பாதிச்சு அந்த மேன்ஹாட்டனை விலைக்கு வாங்கி அதை ஜப்பானீஸ் ப்ராப்பர்ட்டியா பண்ணுவேன் அப்படின்னு ஜப்பானிய குழந்தைகளும் ஆடவர்களும் அவ்வளவு பணம் 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 பணம்னு உயிரை கொடுத்து பணம் சம்பாதிச்சாங்க. அதனால உலகத்திலேயே இல்லத்தரசிகளுடைய தற்கொலையில ஜப்பானிய பெண்கள் தான் முதலிடம். ஜப்பானிய பெண்களுடைய முதலிடம் மேற்கு ராஜஸ்தானத்திலிருந்து கல்கத்தாவில் போன பெண்களுடைய இடம். அவங்களோட ஒப்பிடும் போது கேரளாவோட பெண்கள் ரொம்ப பிரமாதமா இந்த நிலையை சமாளிச்சிருக்கிறாங்க. அதனால கேரளால பெண்கள் பயிற்சி முடிச்சு போகுது, பெண்கள் ஒழுக்க குறைவாக நடந்து கொள்வது, இதெல்லாம் நேஷனல் ஆவரேஜை விட குறைச்சல் தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஆரம்பத்திலேருந்தே இந்த மருமக்கள் தாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப பெண்ணுக்கு சொத்துரிமை, பெண்ணுக்கு கல்வி உரிமை, இதையெல்லாம் பத்தி கேரளாவில் எப்போதுமே ஒரு ஃபார்வர்டு லுக்கிங் கேட்கிறோம். அதனால அதை ஒப்பிட்டு பாருங்க. கேரளாவில் இந்தியாவிலேயே பெண்களுடைய படிப்பு மிக அதிகம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தோட ஆப்கானிஸ்தான ஒப்பிடுங்க. ஆப்கானிஸ்தான்ல இந்த தாலிபான் வந்த உடனே ஒரே நாள்ல 6000 பெண்கள் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடினாங்க. கேந்திராக்கு தெரியும், ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்பதற்கு அருணாச்சல பிரதேசத்துல கேந்திரா எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியும்.
இந்தியா முழுக்க அது ரீசா போயிடுச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் அருணாச்சல பிரதேசத்துல பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்திருக்காங்களா கேந்திரத்துல அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு காலத்துல 6000 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினாங்க அப்படின்னா என்ன ஒரு தெரியாதியா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கேரளாத்துல பெண்கள் நல்லா படிச்சு, பெண்கள் படிப்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கல்வியினுடைய அளவுகோலா கண்ணன் கீதையில சொல்றான். உனக்கு துன்பம் வந்தது அப்படின்னு தாங்கி கொள்கிற சக்தி கொடுக்கலன்னா கல்வி எந்த பிரயோஜனம்? உனக்கு இன்பம் வந்ததுன்னா நீ அந்த இன்பத்தை அடக்கி கொண்டு உன்னுடைய நார்மல் வாழ்க்கை வாழலைன்னா கல்வியினால என்ன பிரயோஜனம்? ஆகவே கல்வி என்பது இன்ப துன்பங்கள் வாழ்க்கையில வருகின்ற போது உன்னுடைய தலை நிறுத்து போகாம பார்த்துக் கொள்வது. அதுல கேரள பெண்களுடைய வெற்றி உலகத்துக்கே ஒரு பெரிய உதாரணமாக கொள்ளலாம். அதனால இந்த கல்ச்சரல் இன்ட்ராக்ஷன் மேற்கத்திய முஸ்லிம்கள், மேற்கத்திய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய இங்கிலாந்திலிருந்து செயலர்கள், அப்புறம் இந்தியா முழுவதிலிருந்து வியாபாரத்துக்காக வரவங்க, உலகம் முழுவதிலிருந்துமே ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை இதுக்கு வாங்கிறதுக்கு உலகத்தினுடைய ஸ்பைஸ் கேபிட்டல் கேரளம் தான். உலகத்தினுடைய நறுமண பொருள்களுடைய தலைநகரம் கேரளாவும். அதனால என்ன பண்ணுவாங்களா, போர்ச்சுகீஸ், ஸ்பெயின் அந்த மாதிரி நாடுகள்ல கூட இந்தோனேசியாவில இருந்தோ மலாக்காவில இருந்தோ இந்த கிராம்பு ஏலக்காய் வாங்கிக்கணும்னா கூட இது கேரளாவிலிருந்து வந்தது அப்படின்னு கடையில போடுவாங்களா. எங்க? ஸ்பெயின்லயும் போர்ச்சுகீஸ்லயும். அந்த அளவுக்கு கேரளா உலகத்துக்கே நறுமணம் ஊட்டும் அந்த பண்பாடு. கபீர்தாஸ் ஒரு அழகான கவிதையில சொல்லுவார், நான் மற்றவங்களுக்கு ரோஜா பூ கொடுத்து கொண்டே இருந்தேன், கடைசியில என் கையை மூந்து பார்த்தேன், என் கையிலே கொஞ்சம் வாசனை இருந்தது. அப்ப மற்றவங்களுக்கு நல்லதையே செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லதையே கொடுக்குறவங்களுக்கு அந்த நறுமணத்துல கொண்டமாவது அவங்க பேர்ல ஒட்டிக்க இல்லையா. அதனால கேரளாவுடைய அந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப ரிஃபைன்டா, ரொம்ப அதாவது ஒரு சராசரி மனிதர்னு எடுத்தாக்க கேரளோட ஆவரேஜ் மேன் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப பாராட்ட தகுந்ததாக இருக்கும். அப்புறம் வியாபாரம், தொழில், கல்வி ஆகியவற்றில் கொச்சி, திருவனந்தபுரம் 2 நகரங்களும் பெரும் முக்கியத்துவம் அடைந்தன. விமான போக்குவரத்தில் திருவனந்தபுரத்துக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. இந்த திருவனந்தபுரத்திலிருந்து இலங்கை, என்னோட நண்பர் ஒருத்தர் ஹாங்காங்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாக்க அவர் இலங்கை வழியா திருவனந்தபுரம் வழியா வரதான் விரும்புவார். அது ரொம்ப பொருளாதார ரீதியில் சிக்கனமா இருக்குமோ என்னமோ தெரியல. அதனால சுவாமி விவேகானந்தரே இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறதுக்கு இலங்கை வழியா தானே போனாரு. அதனால இந்த திருவனந்தபுரம் இலங்கை ரூட் ஏதோ கொஞ்சம் அப்புறம் பல தடவை நம்ம பழகி போனோம் என்பதனாலேயே பொருளாதார கருத்துக்களை விட நமக்கு பழக்கமானது என்பது நம்ம அந்த பாதையிலே போகக்கூடியாக தூண்டுகிறது. அப்படி திருவனந்தபுரம் ஒரு இன்டர்நேஷனல் டிராவலிங் பிளேஸ். பன்னாட்டுக்கும் போகிறதுக்கு திருவனந்தபுரம் வருவது. கப்பல் கட்டுதல், கப்பல் போக்குவரத்து, நீர்வழி பயணம் இதில் கொச்சிக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு. மக்கள் தொகையில் இந்துக்கள் 50%, முஸ்லிம்கள் 30%, கிறிஸ்தவர்கள் 20% இருக்கிறார்கள். இப்ப இந்துக்கள் 50% சொன்னாலும் கூட அவர்கள் ஈழவர்கள், நாயர்கள் 2 பெரிய பிரிவா இருக்கிறாங்க. மற்ற ஜாதிக்காரர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கேரளா பாப்புலேஷன்ல இந்துக்களோட டாமினன்ட் குரூப் அப்படின்னு சொன்னாக்க நாராயணகுருவோட ஈழவர்கள் குரூப்பும், அந்த மன்னர் பத்மநாபன் கேந்திரத்து தலைவர் இருந்தாரு அவருடைய நாயர் சர்வீஸ் சொசைட்டி. அதனால கேரளா பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் கேரளா அவங்க கையில தான் இருக்கும். அதனால இந்துக்கள் ஒன்று சேராம ரொம்ப ஜாக்கிரதையா பணத்தை காட்டி, கேஸ் போட்டு, பயமுறுத்தி, ஆசை காட்டி, பதவி கொட்டி இந்த இந்துக்களை 2ஆ பிரித்து வைப்பது எல்லா கட்சிகளுக்கும் கேரளாவில் ஒரு அஜெண்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி இந்த 2 பிரிவுகளையும் ஒன்றிணைக்க முயற்சிகள் நடக்கின்றன. முஸ்லிம்கள் ரொம்ப அரசியல் சொல்லுவாங்க. கேரளாவில் இந்த பள்ளிக்கூடத்துக்காக ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல ஒரு பெரிய செலவாகும். அதனால
காங்கிரஸ் வந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, கேரளாவில் கல்வி மந்திரி வந்து ஒரு முஸ்லீமா தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் முஸ்லீம் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்க முடியும். இது கேரளாவுடைய கல்ச்சரல் சினேரியோல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. மேற்கு நாட்டு படையெடுப்பாளர்கள், கப்பல் பயணிகள், புதிய நாடுகளை கண்டுபிடிக்கும் கப்பற்படை தலைவர்கள் பெரும்பாலும் மலபார் கடற்கரையை குறிவைத்துத்தான் படித்து இருக்கிறார்கள். அப்புறம் மரக்காயர் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமாவை நான் பார்க்கல. அந்த சினிமாவுடைய கதை சுருக்கத்தை ரொம்ப விபரமா கூகுள்ல போட்டிருந்தாங்க. மோகன்லால் எடுத்த பாடலாம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்கிறது அச்ச விஷயம். அதுல பார்த்தா எப்படி மேற்கு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு மேற்கு கடற்கரை ஒரு பெரிய வரவேற்பு. அதனால குஜராத் ஆகட்டும், இப்ப இந்த ராணா ஹக்கனோத்தர் இப்ப ஜெயில இருக்கிறார, அவர் வந்து பம்பாயில குண்டு வச்சாருன்னு சொல்லி 235 பேரை கொன்ன அந்த கேஸ் ஆகட்டும், மங்களூர்ல இப்ப வருகின்ற தசரா ஃபெஸ்டிவலுக்கு பாம்பு போஸ்டாக்குன்னு ஒரு முஸ்லீம் அம்மாவை கூப்பிட்டு தசரா ஃபெஸ்டிவலை திறந்து வைப்பதாகட்டும், மலபார் ஆகட்டும், மேற்கு கடற்கரை முழுவதுமே ஒரு 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 ஷெல்லடை மாதிரி, ஓட்ட மாதிரி, யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போகலாம். அந்த மாதிரி அதனால மன்மோகன் சொன்னார், மன்மோகன் சிங் சொன்னாரு, இந்தியன் பார்டர்ஸ் ஆர் வெரி போரஸ். அதனால எப்ப யாரு வேணாலும் உள்ள வரலாம், யாரு வேணாலும் வெளியில போகலாம். அதற்கு இந்த மேற்கு கடற்கரை முழுவதுமே குஜராத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை ரொம்ப வந்து வெளியில போகவும் உள்ள வரவும் அது வந்து ஒரு ஷெல்லடக்கண் மாதிரி. அது அது வந்து பண்பாட்டை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும், அரசியல் சட்டத்திட்டங்களை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும்னு சொல்லவே வேண்டாம். கிறிஸ்தவ மதம் கேரளத்தில் பரவி இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ மதம் வந்து இயேசு பிறந்த அந்த ஜெருசலம் நாசரத்திலிருந்து ரோமுக்கு போய் இந்தியாவுக்கு வந்தது ரோமன் கேத்தலிக்னு சொல்லுவாங்க. ஆனா ரோமுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்தது என்ற ஒரு கருத்து உண்டு. சிரியன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ குரூப் வந்து ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு ரஷ்யாவுக்கு போச்சு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிற்காலத்துலதான் வந்து ரோமன் கேத்தலிக்ஸோட அவங்க அஃபிலியேட் பண்ணினாங்க. ஏன்னாக்க இந்த ரோமன் கேத்தலிக்ஸோட பண்பாடு வந்து முழுக்க முழுக்க ஐரோப்பிய பண்பாடு. இயேசுநாதருடைய யூத மதமும் அவருடைய கிறிஸ்தவ மதமும் அந்த பண்பாடுகளும் முழுக்க முழுக்க ஆசிய பண்பாடு. ஆசிய பண்பாட்டுக்கும் ஐரோப்பிய பண்பாட்டுக்கும் நடுப்புற ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுக்கிற இருக்கிற இடைவெளி. உதாரணமா ஆசியாவில் இருக்கிற எல்லா மதங்களிலேயுமே மறுபிறப்பை நம்புவாங்க, கர்ம தியரியை நம்புவாங்க, யுகங்கள் திரும்ப திரும்ப வரும் அப்படிங்கிறத நம்புவாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் சரி பீட்டர் வழியா ரோமுக்கு போன போது ரோம் அந்த ஐரோப்பிய சமுதாயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால கிறிஸ்தவத்துல 2 பிரிவு. ஒண்ணு அந்த இயேசுநாதருடைய பிறந்த பூமியிலிருந்து நேர இந்தியாவுக்கு வந்தது, இன்னொன்னு ரோமுக்கு போய் வந்தது. அவங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஒற்றுமை ஆயிட்டாங்க அப்படின்னா கூட பேசிக் டிஃபரன்சஸ் இருக்கத்தான் இருக்கு. சிரியன் கிறிஸ்தவர்கள் இந்து மதத்திற்கும் பத்திரிகை தொழிலுக்கும் மோட்டார் தொழிலுக்கும் மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, மலையாள மனோரமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த குரியல் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அலெக்சாண்டர்ங்கிற பேர் குறிப்பிட்டிருக்கீங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட இந்து மதத்துக்கு ரொம்ப பிரமாதமான பணி புரிஞ்சிருக்காங்க. ஜெயமோகன் எழுதுறாரு, கிறிஸ்தவ மதத்துல பிறந்திருந்தாலும் கூட இந்து மதத்துக்கு இந்த புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறத வேட்டமணி செஞ்ச மாதிரி வேற யாருமே இந்த ஒரு பணி செய்யல. அந்த புத்தகத்தை நான் முதல்ல பார்க்கும்போது பிரமிச்சு போனேன். ஒரு கிறிஸ்தவர் பிறப்பினால ஹிந்து இல்லை, ஆனா இந்து மதத்துக்கு எவ்வளவு பெரிய சர்வீஸ். அந்த புத்தகம் ரொம்ப ஒரு ஒரு அதுக்கு வந்து அவர் வியாசனுக்கு எப்படி உலகம் கடன் பட்டிருக்குன்னு வேட்டமானி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்படி வியாசர் அவரை போட்டியிருக்கிறார். அந்த மாதிரி ஜக்காரியான அந்த மாதிரி இந்த சிரியன் கிறிஸ்டியனுக்கு இந்து மதத்து மேல வழக்கமான மற்றவங்களுக்கு இருக்கிற துவேஷம் கிடையாது.
அதனால நான் வந்து ஒரு பெரிய பொருளாதார அறிஞரை பார்க்குற போது அவர் சொன்னாரு, நீ வந்து இந்த மலையாள மனோரமா குரூப்போட கொஞ்சம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ. அவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களா போனா கூட இன்னும் கூட வீட்டில் கிருஷ்ணரை பூஜை பண்றாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க அப்படின்னு. அது எவ்வளவு உண்மையும் எனக்கு தெரியல. ஆனா சுவாமி ரங்கநாதானந்தா என்ற ஒரு கேரளைக்கு வந்து பகவத்கீதையை பற்றி ரொம்ப பிரமாதமான ஒரு சொற்பொழிவு தொகுப்பு எழுதின போது அலெக்சாண்டர் நம்ம கவர்னர் இருந்தாரு, ராஜீவ் காந்தியோட பிஏ இருந்தார், அப்புறம் பல மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்தார். அவர் வந்து ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதுக்கு எழுதிட்டார் பாருங்க. ரங்கநாதானந்தா கீதை மூலமாக உலகத்திற்கு செய்த பணியை அப்படி பாராட்டி அந்த அலெக்சாண்டர் எழுதியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஹிந்து நூலை பத்தி இவ்வளவு பாராட்டி எழுதணும்னா அது வந்து ஒரு நாள்ல வந்த ஒரு மாற்றம். அந்த மாதிரி அலெக்சாண்டரும் அவருடைய மனைவி சோசமாவும் விவேகானந்தர் ராக் மெமோரியல் வந்த போது நம்ம கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி சீக்கிரமே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்து விவேகானந்தர் ராக் மெமோரியல்ல சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி சூரியன் எல்லாம் தரிசனம் பண்ணினாங்க. அதனால பல சிறிய கிறிஸ்டியன்ஸ் இப்ப கூட வீட்டுல கிருஷ்ணருக்கு பூஜை பண்றாங்க என்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த மலையாள மனோரமா குரூப்பே ஆரம்பத்துல கொஞ்சம் விவேகானந்தர் ராக்குக்கெல்லாம் வரல, இதெல்லாம் கப்சா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் ராக் மெமோரியலுடைய 50வது ஆண்டு போது சிறப்பிதழ்கள்லாம் வெளியிட்டு ரொம்ப அதை கொண்டாடினாங்க. அதை விட முக்கியமானது இந்த ஆஸ்மாங்கிற வியாதி இருக்க, அந்த ஆஸ்மாங்கிற வியாதியை தீர்க்கவே முடியாதுன்னு வெஸ்டர்ன் மெடிசின் சொல்லிட்டாங்க. ஆனா விவேகானந்த கேந்திரத்தினுடைய முன்னாள் ஒரு பகுதியா இருந்த டாக்டர் நாகேந்திரா வந்து யோகா மூலமா ஆஸ்மாவை தீர்க்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நோயாளியா இருந்து தீர்ப்பு கட்ட ஒருத்தரை பத்தி மலையாள மனோரமா ஒரு சிறப்பிதழே போட்டது. நீங்க வீக்னு ஒரு மேகசைன் நடந்தது பார்த்துருக்கீங்க. அந்த வீக் மேகசைனோட ஒரு சிறப்பிதழ் வந்து யோகா எப்படி ஆத்மாவை கியூர் பண்ணும். இது உலக மருத்துவத்துறையில ஒரு பெரிய மாற்றம். சொல்றேன், இன்றைக்கு நம்ம பேர்ல துவேஷம் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால நாளைக்கு அவங்க நம்ம பேர்ல துவேஷியா தான் இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. இன்றைக்கு துவேஷியா இருந்தவங்க நாளைக்கு நண்பர்கள் ஆகலாம். அதனால அதுக்கும் கொஞ்சம் நம்ம மனசோட ஒரு ஓரத்துல இன்றைய விரோதிகள் நாளைய நண்பர்களாக ஆகக்கூடும், ஆவாங்கன்னு சொல்லல, ஆக வாய்ப்பு இருக்கிறது. இதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த MRF மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரியோட அவங்களோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் வந்து கிரிக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலர்னா ஒரு ஜோக்கர். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல குந்தேரான் அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் அவரை வந்து ஓப்பனிங் பவுலரா போட்டாங்க. அவ்வளவு மோசமான நிலைமை இருந்தது. அப்புறம் இந்த மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி வந்து என்ன பண்ணாங்க, டென்னிஸ் லிலி, மக்ராத்து, அந்த மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து பெரிய பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்து ஒரு கால அந்த குரூப்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஸ்டெயின் பொல்லாட்டு கூட இருக்கலாம், ஐ அம் நாட் வெரி ஷூர், கூட்டு வந்து இன்னைக்கு வந்து வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு இங்கிலாந்துல மேட்ச் ஜெயிக்கிற அளவுக்கு இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல MRF ஃபவுண்டேஷனோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம மறுக்கவே முடியாது. எதற்காக சொல்லுகிறேன், ரொம்ப வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் இருந்தாதான் இந்த மாதிரி உடனடியாக லாபம் கொடுக்காத ஒரு தொழில போய் எவ்வளவு பணத்தை முடக்க முடியும். ஆகவே இந்த மலையாள மனோரமா அந்த மேனன் மேத்யூ குரூப் அவங்க வந்து நிறைய நல்ல சங்கீத கேசட்லாம், அப்பெல்லாம் கேசட்லாம் செல்லுபடியான ஒரு காலத்துல நல்ல கேசட்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் பத்திரிகை தொழில், மோட்டார் தொழிலுக்கு மிகப்பெரிய பங்கேற்று திருவனந்தபுரத்தின் மிக முக்கிய மையங்களாக பிராந்திய கேன்சர் ஆராய்ச்சி. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட சில கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து திருவனந்தபுரம் போறது உங்களுக்கு சீப்பா இருக்கு. மெட்ராஸ் அண்ணையார் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான், ஆனா மெட்ராஸ் இங்க இருந்து 700 மைல், திருவனந்தபுரம் அவ்வளவு ஃபேமஸ் இல்லை, இருந்தாலும் இங்க இருந்து 85 கிலோமீட்டர் தான். அதனால நிறைய கன்னியாகுமரி நோயாளிகள் திருவனந்தபுரத்துக்கு தான் போவாங்க. அதனால திருவனந்தபுரம் வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பா டெவலப் ஆகி கொண்டிருக்கிறது. வெளிநாடு போய் வந்த பல முதலாளிகள் பெரிய பெரிய ஆராய்ச்சி மையங்கள்
பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் இதையெல்லாம் திறந்திருக்கிறார்கள். அதனால திருவனந்தபுரம் ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய மெடிக்கல் மையமாக இருக்கின்றது. அடுத்தது விண்வெளி ஆராய்ச்சி மையம். விக்ரம் சாராபாய் ஒரு பெரிய பிசிசிஸ்ட், அவர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய எதிர்காலம் விண்வெளியில் சமுதிரத்திலேயே இருக்கு. மண்ணில் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் தீர்த்துட்டோம் அல்லது அழுக்காடிச்சுட்டோம். இன்னும் அவ்வளவு அழுக்காகாம அவ்வளவு தீராமல் இருப்பது விண்வெளியும் கடலும் தான். அதனால நம்ம பூமியினுடைய பொருளாதார எதிர்காலம் கடலையும் விண்வெளியிலையும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் நாலேஜ், அறிவு. இதுக்காக இந்த விக்ரம் சாராபாய் ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று உண்டாக்கினாங்க. அதனுடைய தலைவராக மாதவ மேனன் இருந்தார், மாதவ நாயர். அந்த மாதவ நாயர் பத்மபூஷன் அவன் காலத்துலதான் முதல்ல இந்த ISRO ஒரு கமர்ஷியல் வெஞ்சர், அதாவது இந்தியாவில் ஒரு சேட்டலைட்டை விண்வெளியில் செலுத்துவதற்கான செலவை போல பல மடங்கு ஆகுமா பிரான்ஸ்ல, இங்கிலாந்துல, அமெரிக்காவில். அதனால அந்த நாட்டில் உருவான சேட்டலைட்ஸை கூட இந்தியாவினுடைய ராக்கெட் மூலமாக விண்வெளியில் செலுத்துவது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும். அதுக்காகவே ஒரு தனி நிறுவனமும் துவக்கப்பட்டது. நான் மாதவ நாயர் கேந்திரத்தினுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அவரை கேட்டேன், ஏன் சார் நம்ம ரயில்வே மாதிரியோ அக்ரிகல்ச்சர் மாதிரியோ மற்ற விஞ்ஞான தொழில் மாதிரியோ இல்லாம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மட்டும் ஏன் சார் இவ்வளவு எஃபிஷியன்சி, இவ்வளவு சக்சஸ், இவ்வளவு வெற்றி, இந்தியாவுடைய வெற்றிக்கு ஒரு அடையாள சின்னம் என்று சொல்லுகிற அளவுக்கு அது எப்படி சார் உருவாக்கி அப்படின்னு. அப்ப மாதவ நாயன் சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துவேன். இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரோ, இந்தியாவுடைய ரயில்வேயோ, இந்தியாவுடைய மற்ற சயின்டிஸ்டோ வெள்ளக்காரன் உண்டாக்கி நமக்கு தந்தது. இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாரு, அது முழுக்க 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 இந்தியன் கிரியேட்டிவிட்டியை சார்ந்தது. நம்ம உண்டாக்கின பொருள்ல நமக்கு இருக்கிற அந்த மூலத்தை அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். டெக்னாலஜி விவேகானந்த ராக்மோகியில பத்தி பேசுவதற்கும் கிருஷ்ணபுரத்தி பேசுவதற்கு எவ்வளவு வித்தியாசம். அவர் ராக்மோகியில உண்டாக்கினார். அதனால இந்த மூலத்தன்மை இருக்கிறது இல்லையா, அதனால ஃபார்வர்ட் சொல்றோம். ஒரிஜினாலிட்டி இஸ் நாட் நாவல்டி பட் சின்சியரிட்டி. அந்த சின்சியரிட்டி எப்படி ஒரு பொருளாதாரமா, ஒரு விஞ்ஞானமா, ஒரு ஆராய்ச்சியா உருவாகும் என்பதற்கு ISRO தான் மிகப்பெரிய உதாரணம். அதனால இன்றைக்கு உலக அளவில் சேட்டலைட் லான்ச்சிங்க்கு இந்தியா ஒரு சென்டர் ஆயிடுச்சு. பிரான்ஸ்ல இருந்து, இங்கிலாந்துல இருந்து, அமெரிக்காவில இருந்து, பல நாடுகள்ல இருந்து தங்களோட சேட்டலைட்ஸை கொண்டு இந்தியாவுடைய ராக்கெட் மூலமா விண்வெளியில் செலுத்துறாங்க. இது நமக்கு பொருளாதார வெளிநாட்டு செலாவணியை பெற்றுத்தரும் மிகப்பெரிய அம்சம். எதற்காக சொன்னேன், நம்ம நிறைய காப்பி அடிக்கலாம், ஆனாலும் கூட நாமே நம்முடைய மனத்தின் அடியாளத்திலிருந்து வெடிச்சு சிதறிக்கிற ஒரு உண்மை இருக்கு பாருங்க. அது இருக்கிற ஒரு வேகம், ஒரு நம்பகத்தன்மையும் வளர்ச்சிக்குரிய வாய்ப்பும் நம்ம மற்றவர்களிட்ட இருந்து கடன் வாங்கின சமாச்சாரத்துல இருக்கவே இருக்காது. அதனால எது நம்ம உலகத்தினுடைய ஆழத்திலிருந்து வந்ததோ அது ஆரம்பத்துல அவ்வளவு ரொம்ப வெற்றிகரமா இருக்காது. ஆனா காலம் போக 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 இந்த விதை அவ்வளவு வளரும், அவ்வளவு செழிக்கும், அவ்வளவு விண்ணை சென்று முட்டும். அதற்கு பெரிய உதாரணம்னா ISRO. மிகப்பெரிய விஞ்ஞான பணியும் கணக்கு தணிக்கை பணியும் செய்கிறார்கள். சாதாரண உடல் உழைப்பும் செய்கிறார்கள். அவருடைய பணி ஊக்கத்தை பற்றிய கதைகள் எவரெஸ்ட் சிகரம் வரை போர் ஒன்று வழக்கமா அடிக்கிற ஜோக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. டென்சிங் நார்கேயும் இவனும் எவரெஸ்டுக்கு போன போது அங்க ஒரு மலையாளி, சார் டீ சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் போகாத இடத்துக்கெல்லாம் மலையாளி போயிடுவாங்க என்று அவங்களுடைய இந்த ஆந்திரபிரதர்ஷிப், அந்த தொழில் முனைவுன்னு சொல்றோம் இல்லையா, அது உலகம் முழுவதும் போற்றப்படுவது.
கேரள இந்துக்களில் நாயர்களும் ஈழவர்களும் முக்கிய குழுவினர். அந்த ஈழவர்கள் ரொம்ப பிற்படுத்தப்பட்டோம், அவங்களும் ரொம்ப கொடுமையா நடத்திருக்காங்க. அதனால விவேகானந்த சுவாமி கேரளாவில் பயணம் செஞ்ச போது இது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லிட்டார். அதுல கேரளா விவேகானந்தர் பேர்ல ரொம்ப வருத்தம், நம்ம ஊர்ல ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனா அந்த உந்துதல் கேரளாவுடைய சமுதாய சீர்திருத்தத்துக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்தது. அதனால அந்த நாயர்கள் அப்படின்னு சொல்றவங்க சத்திரியர்கள். கேரளாவுடைய பொலிட்டிக்கல், கல்ச்சுரல், மேன்பவர், ஆந்திரபிரதேஷ் இதை ரொம்ப டாமினேட் பண்ற குரூப் நாயர். அதனாலதான் நம்ம ஸ்ரீ ஏகநாதனாரை விவேகானந்த ராக் மெமோரியல ஒரு அகில பாரத நிறுவனமாக உருவாக்கின போது மன்னத்து பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு நாயர் சர்வீஸ் சொசைட்டியினுடைய தலைவர் அவரை பிடிச்சி விவேகானந்த ராக் மெமோரியல் கமிட்டியினுடைய தலைவராக போட்டாரு. அந்த மன்னத்து பத்மநாபனுடைய ஆட்டோபயோகிராபி நம்ம கேந்திரத்துல இருக்கு. ரொம்ப மனப்பூர்வமான ஒரு நம்பகத்தன்மை. அவங்க அம்மா 2 கல்யாணம் பண்ணிட்டாங்க. முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகள் 2வது அதெல்லாம் சாதாரணமா இதெல்லாம் வெளியில டிஸ்கஸ் பண்ண ரொம்ப கூட்டுவாங்க, ரொம்ப ஓப்பனாவே. அந்த மனப்பத்மநாபன் அதை பத்தி எழுதியிருக்கிறார். அந்த ஈழவர்கள நாராயண பணிக்கர் நாராயண குரு ஒரு ஜோடி. அந்த நாராயண குருவை பார்ப்பதற்காகவே ரவீந்திரநாத் தாகூர் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறார். மகாத்மா காந்தி அவரை சந்திருக்கிறார். வைக்கம் போராட்டத்தை பற்றி நடந்திருக்கிறோம். அந்த காலத்துல இந்த ஈழவ கம்யூனிட்டிய கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்புறம் தொட்டா மட்டும் இல்ல, பார்த்தா மட்டும் கேட்டா மட்டும் ஒரு ஈழவனுடைய ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியினுடைய ஒரு குரலை உயர்ந்த ஜாதிக்காரன் கேட்டாலே இந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு சொந்தம் தண்டனை. அப்புறம் அவனை பார்த்துட்டா என்ன கண்டனம். அதனால இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கையில ஒரு டமாரத்தை வச்சுட்டு நான் வரேன் உயர்ந்த ஜாதிக்காரங்களாம் அந்த போடுங்க என்று சொல்லிக்கொண்டே வரணுமா. இதெல்லாம் பார்த்துதான் விவேகானந்தர் கேரளா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அப்படின்னு சொன்னாரு. அங்கிருந்து கேரளா ரொம்ப தூரம் பயணம் செய்து வந்துவிட்டது. இது கேரள மக்கள் உலகம் முழுவதுமே தீண்டாமையை ஒழிக்க, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க, ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம மனித குலம் வெற்றி அடையும்னா அதுக்கு பெரிய உதாரணமா கேரளா. அந்த அளவுக்கு அவங்க முன்னேறிருக்காங்க. அது கூட அவங்க அடைந்திருக்கிற வெற்றி ரொம்ப ரொம்ப போற்றத்தக்கது, உலகம் முழுவதும் பின்பற்றத்தக்கது. தீண்டாமை இந்தியாவில் மட்டுமா அப்படின்னு குந்துசாமி இன்னொரு புக்கு படிச்சேன். உலகம் முழுக்க ஒரு காலத்தில் தீண்டாமை இருக்கு. இப்பவும் கூட ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ்ல தீண்டாமை உண்டு. காலித் ஹுசைன் ஒருத்தர், அவர் ஆப்கானிஸ்தானத்துல இருக்கிற ட்ரைப்ஸ்ல எப்படி அன்டச்சபிலிட்டி இருக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். இந்த காலித் ஹுசைன் ஒரு சாதாரண ஆசாமி இல்ல, யுஎன் ஒரு மெடிக்கல் ஆபீசர். அப்ப அந்த மாதிரி தீண்டாமை ஆப்கானிஸ்தானத்துல இந்த ட்ரைபல் பீப்புள் முஸ்லிம் எல்லாரும் தான். ஆனா மதமாற்றத்தினால தீண்டாமை ஒழியவில்லை. அந்த மாதிரி ஒரு அம்மா ருமர் கார்டன் ஒருத்தர், அந்த அம்மா ஜப்பான்ல இருந்து சில வீவிங் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்து நன்ஸ் ஆகி இங்கிலாந்துக்கு போயிருக்காங்க. அதுல சில நன்ஸோட பழக மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த வீவிங் கம்யூனிட்டியில நெசவாளர் குலத்திலிருந்து வந்த ஜப்பானிய பெண்கள் தொடப்படாதவர்கள், தீண்டப்படாதவர்கள், அண்டச்சபல். அவங்களுக்கு கிறிஸ்தவர்களாகி நன்ஸான பிறகும் கூட மற்ற கிறிஸ்தவர்களோட இன்டர்நெட் பண்ண முடியல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வர்ணாசிரம தர்மம் தான் தீண்டாமைக்கு ரொம்ப காரணம் அப்படின்னு தொடக்கத்துக்கெல்லாம் பாமான திட்டுறது ஒரு பொழுதுபோக்குன்னு வச்சுக்கோ, தொழில்னு வச்சிருக்கோம். அருணாச்சல பிரதேசத்துல நம்ம கேரளத்தினுடைய அனுபவம் ரொம்ப புதுமையானது. அருணாச்சல பிரதேசத்துல வர்ணாசிரமம் கிடையாது. ஆனா ஒரு தடவை
இட்டாநகருக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் தரணும், ஸ்கூல் டிராப் அவுட்ஸுக்காக சில குழந்தைகள். அங்க சில குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட சேர்த்து சாப்பிடவோ உட்கார தயாரா இல்லை. என்ன அப்படின்னு கேட்டபோது அப்போ தெளிவு வந்தது, சில குழந்தைகளை மற்றவங்க தொட மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் கேந்திரத்துல வந்து சொன்னோம், அம்மா கேந்திரத்துல விவேகானந்தருடைய கருத்துப்படி தீண்டாமை எல்லாம் கிடையாது, நீ இதுக்கெல்லாம் உட்பட்ட கேந்திரத்துல இருக்கிறதுனா எது, இல்லாட்டா நம்ம தர போயிடுவோம் அப்படின்னு. அப்புறம் தீண்டாமை ஒழிப்பதற்கு கேந்திரமும் ஒரு நல்ல பணியாயிருக்கு. எதுக்கு சொல்றேன், வர்ணாசிர தர்மத்துக்கும் தீண்டாமைக்கு சம்பந்தமே கிடையாது. வர்ணாசிர தர்மமே இல்லாத ஜப்பான், ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலையும் தீண்டாமை உண்டு. அதனால இதுக்காக வர்ணாசிரம தர்மத்தை குற்றம் சொல்வது மிகப்பெரிய அநியாயம். ஆனா நியாய அநியாயத்தை பத்தி யாரு இப்ப ரொம்ப கவலைப்படுறாங்க? வாயில வந்து பேசியது. நாயர்களின் சேவா சங்கம் சிறப்பு வாய்ந்தது. நாயர் சர்வீஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி நிறைய காலேஜஸ், நிறைய எஜுகேஷனல் காலேஜஸ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ். அதுல மன்னத்து பத்மநாபனுடைய பேத்தி டாக்டர் சரோஜினி அம்மா அப்படின்னு பேரு. அப்ப நம்ம விவேகானந்த கேந்திரத்துல நம்ம பிரின்சிபல் வந்து வீடு படிக்க போனபோது ஒரு வருஷத்துக்கு அந்த பாட்டி வந்து கேந்திரா ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருந்தாங்க. என்னமா நீங்க பிஎட் காலேஜோட பிரின்சிபல், பிஹெச்டி, நீங்க வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்கேன்னு சொல்றீங்க. இல்லப்பா, இது ஒரு பொழுதுபோக்கு தான். கன்னியாகுமரி இருக்குது. அந்த பாட்டி அவ்வளவு அன்பா இருப்பாங்க, இப்போ மறக்க முடியாது. அப்படி அந்த நாயர் சர்வீஸினுடைய கல்வி பணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பார்த்தோம் ரியாக்ஷனாவோ இல்லை சுய உந்துனாலோ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டாங்க, SNDP அப்படின்னு. அதுவும் இந்தியாவில் இந்த ஈழவர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் போய் நல்ல கல்வி பணி ஆற்றுகிறார்கள், குறிப்பாக கல்வி பணி. அதனால ஈழவர்களுடைய பொருளாதார சமுதாய மேம்பாட்டுக்கு விவேகானந்த சிந்தனை மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறது. அப்ப நாராயண குரு பத்தி சொன்ன இல்லையா, நாராயண குரு ஒரு சீடர் இருந்தார், குமாரநாசான்னு ஒரு பெரிய இலக்கியவாதி. மலையாளத்தினுடைய கவிதையில அவருக்கு ரொம்ப முக்கியமான இடம். அவர் வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சார். அந்த பத்திரிகைக்கு பேரு விவேக உதயம்னு பேரு. அந்த பேரே செல்லுகிறது அவருடைய மனம் எந்த பக்கம் சார்ந்திருக்கு அப்படின்னு. நாராயண குரு இறந்து போன போது அந்த அமைப்பை தொடர்வதற்கு வசதிகள் இல்லை. அப்ப டாக்டர் பால் குரு ஒரு கேரளா ஈழவர். அவர் வந்து முதல்ல சென்னையிலையும் அப்புறம் மைசூர்லையும் போய் தடுப்பூசிகள் ஆராய்ச்சி பண்ற ஒரு டாக்டராக உருவானார். அப்படி இருக்கும்போது அவர் கர்நாடகத்துல இருக்கும்போதுதான் சுவாமி விவேகானந்தரை சந்திச்சார். அது வந்து சுவாமி விவேகானந்தர் கர்நாடகத்துல இருந்து 1792 30 இருக்கலாம். அந்த பகுதியில எல்லாம் பால்கு வந்து அவரை சந்திச்சிருக்கணும். அப்படி பால்கு சந்திச்ச போது அவர் வந்து எனக்கு தீட்சை கொடுக்கணும்னு நான் சுவாமி விவேகானந்தரை கேட்டிருக்கேன். உடனே சுவாமி விவேகானந்தரப்பா, நான் உனக்கு தீட்சை கொடுத்தேன்னா ஓர் ஜாதியில இறைவனை கண்ட மகான்களே இல்லைன்னு ஆயிடுப்பா. அதனால இந்த ஜாதியை சேர்ந்த ஒரு சிறுவன் வெளியில போய் தான் ஞானம் பெற வேண்டியிருக்குன்னு ஆயிடும். அதனால உங்க மதத்துல உங்க ஜாதியிலேயே உங்க ஊர்லயே மகான்களா இருக்காங்கப்பா, அவங்கள்ட்ட போய் ஞானம் தெரியும்னு சொன்ன உடனே டாக்டர் பால்கு வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து நாராயண குரு தீட்சை வாங்கினார். நாராயண குரு இறந்து போன பிறகு, சமாதியான பிறகு அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பு டாக்டர் பால்குக்கு வந்து. சில சமயம் வாய்ப்பு வந்து நாம் தேடி போக வேண்டாம், நம்ம தேடி வரும். அப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு கோயில். அந்த சமயத்துல நாராயண குருவுடைய தர்ம பரிபாலன யோகத்தை கட்டி காத்த ஒரு பெருமை யாருக்காவது உண்டு டாக்டர் பால்கு. அந்த டாக்டர் பால்கு ஈழவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல நல்ல சம்பளம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு சகோதரி நிவேதிதா, சுவாமி விவேகானந்தருடைய மாணவி இருக்காங்க, அவங்களும் கொடுத்திருக்காங்க. டாக்டர் பால்கு தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு நிறைய ஈழவ சகோதரர்களை லண்டன் அழைத்து போய் லண்டன்ல இருந்த அரசாங்கத்தோட ப்ளீட் பண்ணி இன்றைக்கு ஈழவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு கேரளா செல்வாக்கு
செல்வாக்க பெற்றிருக்கிறாங்க, சமுதாயம் அவங்களை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னா அவரை பால்போட சிந்தனை, நாராயண குருவோட சிந்தனை, இவர்களை ஆதரித்த சுவாமி விவேகானந்தர், விவேகானந்தரோட சிந்தனை எல்லாம் மறுக்க முடியுமா? அந்த சமயம் டாக்டர் பால்க்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் தான் பிற்காலத்துல நடராஜ குரு என்று ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பிலாசபரான அவருடைய பகவத்கீதை பாஷையை நம்ம கேந்திரால இருக்கு, அவ்வளவு அறிவிஷா இருந்தார். அந்த நடராஜ குரு வந்து சோர்போன் யூனிவர்சிட்டி பிரான்ஸ்ல, அந்த பிரான்ஸ்ல படிக்க போனார். அவர் திரும்பி வந்த உடனே அந்த பால்குடைய தற்காலிக பொறுப்பை ஒரு திறமையான அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கணும். அதனால நடராஜ குரு என்ற சன்னியாசிய அதற்கு தலைவராக அந்த ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் வளர்ந்து செழித்து நாடு முழுக்க பரவி நிறைய நல்லவர்களை உண்டாக்கி அது ஒரு பெரிய பக்கம். இந்த சமயத்துல நம்ம ஜனங்கள் ஏன் வந்து இங்கிலாந்துல போய் படிப்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, 1915ஆம் வருஷமே வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சு போட்டோம் நம்ம இனிமே இந்தியாவில இருக்க முடியாது அப்படின்னு. அதனால ஈரான்ல இருந்து இந்தோனேஷியா வரையிலும் ஒவ்வொரு நாட்டிலையும் டாமினன்ட் பொலிட்டிக்கல் ஃபேமிலி, ஆளுங்கட்சியா இருக்கும் அல்லது பிரதான எதிர்கட்சியா இருக்கும், அந்த கட்சியை சேர்ந்த பெண்களையும் யுவதிகளையும் யூரோப்புக்கு அழைத்து போய் யூரோப்பியன் எஜுகேஷன், இந்தோனேஷியாவுடைய செகண்ட் பிரசிடென்ட் இருக்காரு, அவருடைய மனைவி வந்து அந்த டாக்டர் சுகர்னோவுக்கு அடுத்தபடி சுகார்த்தோ வந்தாங்க. அந்த சுகார்த்தோவே பெஸ்ட்ல படிச்சோம். அது மாதிரி ஆப்கானிஸ்தானத்தினுடைய ராஜாவுக்கு பிரான்ஸ்லயே ஒரு பங்களா உண்டு. வேலகிரி புத்தரோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்ஸ்போர்ட் கிராஜுவேட். இந்த பர்மாவுடைய பெரிய புரட்சி தலைவி இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் ப்ரொஃபசர். அதனால இந்தியா பத்தி நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் இல்ல, உங்களுக்கே தெரியும். அதனால ஈரான்ல இருந்து இந்தோனேஷியா வரையிலும் ஒரு 40 ஆசிய நாடுகளில பிரதான எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி இதை சேர்ந்த தலைவரின் குழந்தைகளுக்கு யூரோப்பியன் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுல யூரோப் ரொம்ப பர்டிகுலராக இருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்து டாக்டர் சந்திரசூடன் அவங்க குடும்பத்துல 3 தலைமுறை ஹார்வர்ட் கிராஜுவேட்ஸ். அதனால அவங்கள்ட்ட நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இவ்வளவு தப்பு இருக்கு, உள்ளூர் அது வந்து நகர்ப்புற பண்பாடு கிராம பண்பாடு இல்ல, அது சத்தியத்தை அடிக்குன்ற முறையே தப்புன்னு என்ன பைத்தியக்காரன் என்ன வளர்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வளரும் பருவத்திலேயே அந்த பண்பாடு அவங்களுக்குள்ள ஊறிடுச்சு. அதனால இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாவே வந்து யூரோப் யூஸ் பண்ணிருக்கு என்பது நீங்க ஈரான்ல இருந்து இந்தோனேஷியா வரலும் இந்த ஒரு 40-45 நாடுகளுடைய கல்ச்சரல் ஹிஸ்டரியை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏதோ ராஜீவ் காந்தி போய் ஒரு வெள்ளக்காரத்தை இத்தாலிக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எதேச்சியா நிகழ்ந்த சம்பவம் இல்லை. அவர் ஒட்டுமொத்தமான ஒரு தொடர் நிகழ்ச்சியில ஒரு அங்கம் என்பது நமக்கு புரியும். ஆகவே இந்த அதனால அந்த வலையில எல்லாரும் சிக்கிறாங்க. நடராஜ குரு வந்து சோர்போன்ல போய் படிச்சாரு. ஸ்ரீலங்காவுடைய பிரசிடண்டா இருந்தாங்க சந்திரிகா குமாரதுங்கா, அவங்க கூட சோர்போன்ல படிச்சவங்க தான். இப்படி அந்த யூனிவர்சிட்டியுடைய தாக்கங்கள் நம்ம நாட்டுல நிறைய இருக்கின்றது. ஆனாலும் கூட நடராஜ குருவுடைய பெருமை என்னன்னா, ஸ்ரீ அரவிந்தர எப்படி அவங்க அப்பா இந்திய பண்பாடே அதனுடைய நிழல் கூட மட்டும் படக்கூடாது அப்படின்னு இங்கிலாந்துலேயே 7 வயசுல அழைத்து போய் வளர்த்தாரோ, அவர் இந்தியாவுக்கு வந்து இந்திய சுதந்திரத்தினுடைய இந்தியனுடைய இந்திய தேசியத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக விளக்கினார். அதனால ஒருத்தரை நீங்க வளர்த்ததுனால அவர் அப்படி ஆயிடுவார்னு இல்லை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பத்தி சொல்லுவாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸோட அம்மா நம்முடைய 8 குழந்தைகளும் பாதிரியா போகணும் அப்படின்னு வளர்த்தாங்க. அதுல 5-6 நாத்தியர்களா போச்சு. அதனால ரொம்ப ஜனங்களை குழந்தைகளை வற்புறுத்தீங்கன்னாக்கா they will rebel and react and take to a life which is totally different from the tradition. அதுக்கு அரவிந்தரும் நடராஜ குருவும் மிகப்பெரிய உதாரணங்கள். நடராஜ குருவுடைய
வாழ்வும் பணியும் பத்தி ஒரு நாளைக்கு தனியா பார்ப்போம். நாராயண குருவை பத்தி ஏற்கனவே ரொம்ப விவரமாக நம்ம பார்த்திருக்கிறோம். நாராயண குரு எழுதிய புஸ்தகங்கள், ஈஷாவாசிய உபநிஷத்துக்கு அவர் எழுதிய மொழிபெயர்ப்பு, திருக்குறளுக்கு அவர் எழுதிய மொழிபெயர்ப்பு, அவரை டாகூரை சந்தித்து அவரோட அத்வைத சித்திக்காக நல்ல பெயர் வாங்கினது, மகாத்மா காந்தி அவரிடம் காட்டிய மரியாதை, இதெல்லாம் பத்தி ரொம்ப பிரமாதமான புத்தகங்கள் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம தெளிவாகவும் பார்ப்போம். நடராஜ குருவினுடைய ஒரு சீடர் நித்திய சைத்தன்ய யதீன். அந்த நித்திய சைத்தன்ய யதீனுடைய சீடர் தான் நம்ம நாகர்கோவில் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் பொன்னியின் செல்வனுக்கு கதைவசனம் எழுதினாரு அந்த ஜெயமோகன். அந்த ஜெயமோகனை ஒரு தடவை நித்திய சைத்தன்ய யதியை பத்தி சொன்னார். கேந்திரத்துக்கு வந்திருக்கிற போது அவ்வளவு ஜீனியஸ், 120 130 புத்தகம் எழுதியிருக்கிறார் நித்திய சைத்தன்ய. அதுல ஒரு பிரமாதமான புத்தகம் மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு விஞ்ஞான முறையில இந்த சைக்கோ டைனமிக்ஸ் பிரணவா அப்படிங்கிற பேர்ல நித்திய சைத்தன்ய எழுதின புத்தகம். அதை வார்த்தை வார்த்தையா மொழிபெயர்த்து வேகவாணியில வெளியிடக்கூடிய பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஆனா நான் சொன்னதை போல 100 பங்கு நேரம் பிடிச்சது அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறது. அவ்வளவு கஷ்டம். சில சமயம் ஒரு வாக்கியத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த மாதிரி மாண்டூக்கிய ஏற்கனவே ரொம்ப சுருக்கமானது. அதை பத்தி இவர் அவ்வளவு சப்போர்ட்டிவ் லிட்டரேச்சரோட ரொம்ப பிரமாதமான கமெண்ட்ரி. அவர் கொடைக்கானல்லையே அல்லது ஊட்டியிலோ தெரியல லவ்டேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் வாழ்ந்தாரு. ஆனால் நித்திய சைத்தன்யக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக தொடர்பு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நாராயணகுரு திருக்குறளை பத்தி எழுதினது, நாராயணகுரு வள்ளலாரை பத்தி எழுதினது, நாராயண சட்டம்பி சுவாமிகள் வள்ளலாரை பத்தி எழுதினது, கேரளாக்கும் இதெல்லாம் ஒரு இயல்பான திறத்திலே உண்டான ஒரு தொடர்பை திரும்ப 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 ரீஇன்ஃபோர்ஸ் பண்றவங்க, அதுக்கு புத்தி ஊட்டுறவங்க. அதனாலதான் நித்திய சைத்தன்யத்தை ஊட்டி கொடைக்கானல்ல வாழ்ந்து பணிபுரிந்தது ஒரு எதேச்சியான சம்பவம் அல்ல. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷன் நெசசிட்டி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் குழு தலைவராக மனத் பத்மநாபன் இருந்தார். ஈழவர்களில் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கல்வி பணி செய்கிறது. சென்னையில் ரொம்ப பிரமாதமான பணி செய்யறாங்க அவங்க. அப்புறம் நாகர்கோவில் அவங்களுடைய கோவில்கள்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கும் அப்படின்னா, நான் அந்த ஏரியாவை தாண்டி போற போதே என்னால முடிஞ்சா அந்த கோயிலை பார்த்துட்டு போவேன். அப்படி பார்த்துட்டு போறதுன்னா இவ்வளவு சுத்தமா ஒரு கோயிலை நம்ம தாண்டி போறோமே என்று வருத்தமாகவும் இருக்கும். நாராயணகுரு பிறகு அந்த இயக்கத்தின் தலைமையில் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. டாக்டர் பால்கு என்ற மருத்துவ மேனை சென்னையிலும் மருத்துவரிலும் பணியாற்றவர். அவருக்கு திருவனந்தபுரம் திரும்பி வந்தார். அவர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றவர். நாராயணகுருவின் சீடர்களில் முக்கியமான இலக்கிய கர்த்தாவாக ஸ்ரீ குமார ஆசான் தான் பத்திரிகைக்கு விவேக உதயம் என்று பெயர் வைத்தது சுவாமி விவேகானந்தரால் ஊக்கம் பெற்று அதன் காரணமாக இருக்கலாம். டாக்டர் பால்கு நாராயணகுருவுக்கு பிறகு அவருடைய இயக்கத்தை கட்டி காத்தார். ஒரு பெரிய பிலாசபர் இவ்வளவு பெரிய சோஷியல் சர்வீஸ் இயக்கத்தை வெற்றிகரமா பைலட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பொதுவா பிலாசபர்ஸ் ரொம்ப மனசை உள்நோக்கி திருப்ப உலக விவகார காரியங்களும் ரொம்ப சமத்தா இருக்க மாட்டாங்க. நாராயணகுரு ஒரு விதிவிலக்கு ஜனகமாக மாதிரி எத்தனையோ பேர் அறிஞர்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய புற உலக பணி ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி திலகரை பற்றி அப்படிதான் சொல்லுவாங்க. திலகர் அவ்வளவு கீதையை பற்றி ஆராய்ச்சி பண்ணினாலும் கூட சுதந்திர போராட்டத்தில் அவ்வளவு பெரிய பங்கேற்றார். நடராஜ குருவின் சீடர் நித்திய சைத்தன்யத்தை தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் வாழ்ந்து பிரணவம் மூங்காரம் பற்றி ஆராய்ச்சி நிலையை எழுதியுள்ளார். அதனுடைய தமிழாக்கத்தை விவேகவாணியில் வெளியிட்டோம். நித்திய சைத்தன்யின் எதிரின் சீடர் தான் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஜெயமோகன். டாக்டர் பால்கு ஈழர்களின் உரிமைக்காக லண்டன் வரை போய் ஆங்கில அரசுடன் உரையாடினார். அதற்கு தன் சொந்த பணத்தை பயன்படுத்தினார். சமுதாய சகோதர நிவேதத்தை பெருமளவில் உதவி செய்தது. திருவனந்தபுரத்தினுடைய நட்ட நடுப்பற அந்த ஊருக்கே ஒரு உதாரணமாக அனந்த பத்மநாப சாமி ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தினுடைய கோபுரம் அதனுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை.
டாக்டர் குடவாசல் பாலசுப்ரமணியன் ஒரு தமிழறிஞர், அவர் தமிழகத்தின் கோபுர கலை மரபு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் கங்கை கொண்ட சோழபுரம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த 3 கோயில்களுடைய கோபுர கட்டுமான அமைப்பு எப்படி அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்க அமைதின்னு சொல்லுவாங்க. A sense of proportion. இவ்வளவு நீளம் இருந்தா இவ்வளவு அகலம் இருக்கணும், அது ஒன்னோட ஒன்று ஒத்து போகணும், அது எவ்வளவு பெருசு அப்படின்னு எழுதியிருக்கிறார். டாக்டர் ரொமரோலா விவேகானந்தரை பத்தி ஆராய்ச்சி பண்ணினார். அவர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை பத்தி அவ்வளவு பாராட்டி எழுதல. அதை விட திருவண்ணாமலை கோபுரம் இன்னும் அமைதி நன்றாக இருக்கிறது என்று எழுதினார். நிச்சயமாக ஒரு சங்கரன் கோவில் கோபுரத்தோட ஒப்பிடும் போது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமியோட கோவில் ஏதோ ஒரு பெரிய எண்ணத்தோட ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்திட்டு நமக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது. இருந்தாலும் கூட அந்த கோபுரத்தினுடைய அகலத்துக்கு அது உயரம் இன்னும் நன்றாக இருந்தால் அது போல் பெறும். ஆனாலும் சொல்றேன், கேரளாவுடைய கோபுரக்கலை மரபு அவ்வளவு ஆழமானதோ விரிவானதோ அல்ல. கேரளாவினுடைய தென்பகுதியில நீங்க பார்க்கிற அளவுக்கு கோபுரங்கள் எல்லாம் கேரளாவில் வடக்கு நோக்கி போக போக காட்டுவதற்கு அரிது. அது ஒரு கால் தஞ்சாவூருடைய தொடர்ந்துனால வந்ததாக இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்ததுனால இருக்கலாம். இருந்தாலும் கூட கேரளத்துக்கு ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்சர் உண்டு. அதை பத்தி நம்ம குறை நிறைய பத்தி நம்ம பேசுவாங்க. உடந்தபுரம் கோவில் நம்ம எதிர்பார்த்தபடி அமையலை என்பதை பற்றி மட்டும் சொல்லலாம். அனந்த பத்மநாபன் ஆலயத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நீல பத்மநாபன் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரமாதமான எழுத்தாளர். அவருக்கு ரொம்ப லேட்டா தான் சாகித்ய அகாடமி அங்கீகாரம் கிடைச்சது. ஆனாலும் அவர் பள்ளிக்கொண்டபுரம் அப்படின்னு ஒரு நாவல். அந்த பள்ளிக்கொண்டபுரம் அப்படிங்கிறது திருவனந்தபுரம் டவுன்ல ஒரு நாள் நடக்கிற சம்பவத்தை வச்சு ஒரு அனந்தன் அப்படின்னு அந்த கதாநாயகனுடைய பேரே இண்டிகேட்டிவ். அந்த அனந்தன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வாழ்க்கைய மையமா வைத்து ஒரு நாள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி எழுதினது ரொம்ப பிரமாதமான நாவல். இந்த மாதிரி ஒரு நகரத்தையே ஹீரோவாக வைத்து எழுதுகின்ற நாவல் உலகத்துல ரொம்ப ரொம்ப குறைச்சல். அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஜோடி குரூசி எழுதின தூத்துக்குடியை பற்றிய கொற்கை அப்படிங்கிற நாவல் ரொம்ப பிரமாதமான நாவல். ஒரு டவுனுக்கு ஒரு பிராணம் உண்டு, ஒரு உயிரும். இந்த மாதிரி ஒரு பூனாவை பத்தியோ ஒரு புவனேஸ்வரை பத்தியோ பூரியை பத்தி வேணா கொஞ்சம் புத்தகங்கள் வந்துருக்கு. கல்கத்தா பத்தி சில புத்தகங்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. டெல்லியை பத்தி எழுதின புத்தகங்கள் எல்லாம் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் குரோத்தை பத்தி சொல்றாங்களே தவிர அதனுடைய ஆத்மாவை பத்தி சொல்ல மாட்டாங்க. பூரியை பத்தி வந்திருக்கிற புத்தகங்கள் அந்த மாதிரி பூனாவுக்கு ஒரு பிராணம் உண்டு, மதுரைக்கு ஒரு பிராணம் உண்டு, தஞ்சாவூருக்கு பிராணம் உண்டு, சொல்லவே வேண்டாம். கும்பகோணத்துக்கு ஒரு உயிர் உண்டு. அதனால பேட்ரிக் கெண்டஸ் அப்படின்னு நிதியோட சீடர் அவர் தான் இந்த டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டையே உண்டாக்கினார். அதாவது ஒரு ஊருக்கு நடுப்புல இருக்கிற கோவில் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய பண்பாட்டை எப்படி பாதுகாக்கிறது. பேட்ரிக்கு கிண்டஸுக்கு வேணா இந்த மாதிரி மயிலாப்பூர் மாதிரி திருவள்ளிக்கேணி மாதிரி இருக்கிற கோவிலும் கோவில் சேர்ந்த நகரமும் ஒரு புதுசா இருக்கலாம். நமக்கெல்லாம் ரொம்ப பட்டு பழசு. அதாவது கடிகால் குழந்தை காலத்திலேயே உறையூரை பத்தி சங்க பாடல்களை வர்ணிக்கிற போது ஒரு தாமரை பூவின் நடுப்புல எப்படி ஒரு பொட்டு இருக்குமோ அந்த மாதிரி உறையூருக்கு நடுப்புற அந்த கோவில் இருந்தது என்று எழுதுகிறார்கள். அதனால ஊருக்கு நடுப்புற கோவில், அந்த கோவிலுடைய பண்பு, அது விரியும் தாமரையிலிருந்து அதனுடைய நறுமணம் ஊர் முழுக்க வீசும் என்பது கிட்டத்தட்ட வேணா புதுசா இருக்கலாம். தவிர நமக்கு 2000 வருஷமா 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலே பழகி போன ஒரு பண்பாடு. அதனால நீல பத்மநாபனுடைய எழுத்து ஒரு தவிர்க்க முடியாத எழுத்து. அவர் ஒரு கன்னியாகுமரிக்காரர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு பெருமை இருக்கத்தான் இருக்கும். நூற்றுக்கணக்கான சிவவிஷ்ணு ஆலயங்களும் காவுகளும் நகரில் நிறைந்திருக்கின்றன. ஆட்டுக்கால் பகவதி அம்மனின் பொங்காலை லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வச்சு தீவியை வழிபட்டு கின்னஸ் புத்தகத்தில் நடைபெற்றது. 35 லட்சம் பெண்கள் அன்னைக்கு தப்பு தவறி யாராவது திருவனந்தபுரத்துக்குள்ள நுழைஞ்சுதான் வெளியிலேயே வர முடியாது. அப்படி வீதிக்கு வீதி புது பானை வச்சு பொங்கல் வச்சு அம்மனை படைத்து, அதாவது கும்பமேளாவுக்கு அடுத்தபடி கும்பகோணம் மாதிரி
இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு பிரச்சனை கிடையாது, போலீஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அரசாங்கத்துக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளவு அமைதியா, அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா, அவ்வளவு பக்தியோட அந்த ஆட்டுக்கால் பொங்காலை பகவதி அம்மனுடைய அந்த பொங்காலே ரொம்ப புகழ்பெற்றது. அப்புறம் திருவனந்தபுரம் மன்னர்கள், திருவனந்தபுரத்துடைய ராஜ பரம்பரை ரொம்ப புகழ்பெற்றது. அதனால ஒரே ஒரு சம்பவம் சொல்லி இன்னைய பேச்ச முடிச்சுடுறேன். நம்ம தரிசன கோப்பு ஸ்ரீமான் மகாதேவன் அவருடைய பாரத நாடு அளவிய ஒரு ஆயுர்வேத மகாநாட்டை விவேகானந்த கேந்திரத்தில் வச்சு நடத்தினார். அந்த கேந்திரத்துக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு திருவனந்தபுரம் மகாராஜா வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சி ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் நடந்தது. கரெக்டா 6 மணி ஆன உடனே அந்த கேரளா ராஜா என்ன பண்ணுறார், எனக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு திருப்பி வீட்டில் வந்து, அந்த மாதிரி ஒரு 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 இறைபக்தி ஆகட்டும், ஒரு கவிதை உணர்வாகட்டும், மிகப்பெரிய பணியை அந்த ராஜகுடும்பம் அமைந்திருக்கிறது. அந்த தியாகத்தினால்தான் திருவனந்தபுரம் கோவில் இவ்வளவு செல்வத்தை ஈட்டியிருக்கிறது. திருவனந்தபுரம் கோவில்ல சுவாதி திருநாள் பாட்டிய பணியை பற்றி அப்புறம் பின்னாடி பார்ப்போம். ஒரே ஒரு தகவல் சொல்லி முடிச்சோன்னேன். டி.கே. கோவிந்தராவன் என்று முஸ்லி சுப்பிரமணியனுடைய மாணவர். அவர் சுவாதி திருநாளுடைய எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 400 இருக்கும், எல்லாத்தையும் தொகுத்து ஸ்வர வரிசைப்படுத்தி ரொம்ப அழகான நல்ல பைட்டோட ஒரு புத்தகம் போட்டிருந்தார். பாவம், சென்னை பைக்ராஃப்ட் ரோடு கடற்கரையில் விற்க முடியாது திண்டாடிட்டு இருந்த ஒரு புத்தக கடைக்காரர் என்கிட்ட ஒரு 50-100 ரூபா வாங்கிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகம் என்னுடைய கலெக்ஷன்ல ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். அந்த சுவாதி திருநாளுடைய படைப்பு, சுவாதி திருநாளுக்கும் கன்னியாகுமரிக்கு நடுப்புற இருந்த அந்த டென்ஷனும் அன்பும் கலந்த உறவு, இதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அனந்த பத்மநாப சுவாமி நம்முடைய ஆராய்ச்சிக்கு அடுத்த கட்டமாக இருக்கும். இதுல இருக்கிற மிச்சத்தை அடுத்த வாரம் முடிச்சுட்டு அனந்த